வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இந்த கந்தனின் வேலை தொட்டு இன்று உனக்கான ஒன்றை என்னிடமிருந்து பெறுவதற்காக வந்திருக்கின்ற என் குழந்தை, உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்க உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். உனக்கென நான் சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனதான விஷயங்களையும் உனக்கான நன்மைகளையும் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. கந்தனினுடைய அன்பு உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்திவிடும் என்றால் அந்த அன்பு ஒரு நாளும் உன்னை விட்டு செல்லாத ஒரு அன்பாக இருக்க வேண்டும் அல்லவா? கந்தன் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரம் எதையும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே. வேலுண்டு வினை இல்லை என்று சொல்லும் நேரம் கந்தனின் வேல் உன்னை காக்க ஓடோடி வருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையும் காரணம் இல்லாமலும் தேவையில்லாமலும் நீ சொல்லிவிடுவதில்லை. ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று தெய்வம் முடிவு செய்து விட்ட பிறகுதான் உன் முன்னால் வந்து நிற்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த கந்தன் இருக்கும் இடமெல்லாம் நிச்சயமான மனக்குழப்பங்களை தவிர்த்து உனக்கான நன்மையை நீ நிறைவாக பெற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. யார் சொல்வதாக இருந்தாலும் அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் நான் சொல்லும் விஷயங்களை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நாட்களையும் நீ உனதாக்கிக் கொள்ள முடிவு செய். அது போதும் என் தங்கமே. இந்த கந்தன் நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் என்று நினைத்த காலங்கள் எல்லாமும் முடிந்து விட்டது. ஏனென்றால் உன்னுடைய எண்ணங்கள் கொஞ்சம் வித்தியாசப்படுகின்றது. நீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளோடு இருக்கின்றாய். இது வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருக்க இன்னமும் முழுமையாக நினைக்கவில்லை. எது நடந்தாலும் சரி, நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பினாயானால் அது போதும். அது ஒன்றே போதும். நிச்சயமாக உன்னை தேடி வர வளைத்து விடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் வருகின்ற பொழுது எது நடந்தாலும் அது உனக்கு பேரானந்தத்தை கொடுத்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் என் பிள்ளைக்கென நான் கொடுத்திருக்கின்ற விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களினால் இதுவரையிலும் நீ சந்தித்த துன்பங்கள் எல்லாமும் போதும். நேற்று தைப்பூச நாளில் இந்த கந்தனை வணங்கி என்னிடமிருந்து உனக்கான ஒரு விஷயத்தை பெறுவதற்குரிய சூழ்நிலையில் இப்பொழுது நீ நின்று கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கு நடத்த நினைத்தது ஒவ்வொன்றும் இந்த வெள்ளிக்கிழமையில் உன் கைகளில் கிடைத்துவிட வேண்டும். அதற்கு கந்தனின் அதிர்ஷ்ட வேலை நீ தொட வேண்டும். நிச்சயமாக இதையெல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் பொறுமை மிக அவசியம். முதலில் உன் சொந்த காலில் நீ நிற்க வேண்டும். பின்னால் தைரியமாக முடிவு எடுக்க வேண்டிய சமயத்தில் தைரியமாக முடிவெடுத்து விட வேண்டும். உன் வளர்ச்சியை கண்டு யாரெல்லாம் உன்னை வேதனைப்படுத்த நினைத்தார்களோ அந்த உறவுகள் எல்லாமும் நிச்சயமாக வெட்கி தலைகுனிவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு நடக்கும் எதுவென்றாலும் அத்தனையும் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்வரக்கூடிய நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு வேண்டியதை எல்லாம் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. எதையும் வேண்டாம் என்று தடுத்து விடாமல் என்ன நடக்கிறதோ அதனை கவனமாக நீ பெற்றுக்கொள்ள முடிவெடுத்து விட்டாலே அது போதும். இனி என்றுமே நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கென கிடைப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். கந்தனினுடைய வேல் உன் வாழ்க்கையில் இருக்கும் பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்க வருகிறது என்றால் அதை எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாதல்லவா? ஒருவரை மன்னிக்கும் அளவிற்கு நல்லவராக இருக்கலாம். ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ முட்டாளாக இருக்காதே.
உன்னை தேடி வரும் விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையிலும் நீ மேலேறி வரப்போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். சில நேரம் சில தவறுகள், சில முடிவுகள் அதை தவறை அந்த இடத்தில் உணர்த்தலாம். தவறாக அது முடிந்து விடலாம். ஆனால் எல்லா நேரமும் அது அப்படியே இருக்கும் என்று நாம் நினைத்துவிட முடியாது. எந்த சூழ்நிலையிலும் நாம் யோசிப்பது எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய நேரங்கள் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனதான ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறேனோ அதை எல்லாமுமே நான் உனக்கு சரியாகவே தந்து விடுகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென ஒவ்வொன்றையும் நான் சரியான முடிவுகளோடு கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்கும் எந்த நேரம் உனக்கு வாழ்க்கை நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன வேண்டும் என்பதும் ஏது வேண்டும் என்பதும் நம்முடைய புரிதலின் அடிப்படையில்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்று மாறுகிறது என்பதனை நீ புரிந்து கொள். எதையுமே நினைத்து என் பிள்ளை இனிமேல் நீ கலங்கி நிற்காதே. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கான உண்மைகளோடு இந்த கந்தனின் அருளையும் உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம். நான் இருக்கும் பொழுது இனி எதை பற்றிய கலக்கமும் வேண்டாம். அவசரப்பட்டு எந்த ஒரு தவறான முடிவுகளையும் இந்த வாழ்க்கையில் நீ ஒருபொழுதும் எடுத்துவிடக்கூடாது என்பதனை மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் சரி, நீ எடுக்கின்ற முடிவுகள் உன்னுடைய எதிர்காலத்தை கடைசி வரையிலும் உனக்கு அழைத்துச் செல்லும் ஒரு முக்கியமான விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் இனி உனக்கு நான் சொல்லித்தரும் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல் மாற்றங்களை நடத்தி உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் கந்தன் நல்ல நாளில் உன்னை தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமையில் உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் நான் உனக்கு தெளிவாக கொடுத்து விடுகிறேன் என்பதனை மறந்து விடாதே. நீ மாறி இருக்கிறாய். எப்படி மாறி இருக்கிறாய் தெரியுமா? முன்பு எல்லோருக்கும் புரியும்படி பழகினாய். இப்பொழுது உனக்கு புரியும்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அன்பை குறைத்து கொண்டாய். எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டாய். உன் மரியாதையை நீ உயர்த்தி கொள்ள பழகிவிட்டாய். இதுதானே உண்மை. உன்னை சுற்றி இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்குள் தோன்றியிருக்கின்ற இந்த மாற்றங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை நல்வழிப்படுத்த வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம், இந்த கந்தன் உன்னோடு பயணிக்கும் இந்த நேரம் இனி முழுக்க உனக்கான வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நேரமும் இந்த கந்தனின் அருளாசிகளோடு உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வரும் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை சந்தோஷமாக வழிநடத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். வாழ்க்கையில் ஜெயிக்க போராடி கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு அத்தனை விஷயங்களிலும் உடனிருந்து இந்த கந்தன் காக்கும் பொருளை நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுப்பான் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே நினைத்து இனிமேல் நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொள். உன்னை தேடி நான் வருவது எப்பொழுதும் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. எப்பொழுதும் நீயாக இருந்து உனக்கான உண்மைகளை நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழத் தொடங்கிவிடு. அது ஒன்றே உன்னை எப்பொழுதும்
நல்வாய்ப்பை நல்கும் பேரதிர்ஷ்டம் என்பதனை புரிந்து கொண்டாலது போதும். இறை நம்பிக்கையோடு எதையும் செய்ய தொடங்கு. நீ நினைத்த காரியத்தில் உனக்கு வெற்றி கிடைக்காமல் போகாது. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.